வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று இருக்கின்றது. குவைத்தினுடைய சிம்பு ரசிகர் மன்றம் தொடர்பாக சதீசன் தருகின்ற ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று இருக்கின்றது. அதை முழுமையாக பாருங்கள். இனிய செய்திகளுக்கு செல்வோம். நண்பா வணக்கம். வேலை வாய்ப்பு செய்தி. அதான்ல ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க. சம்பளம் 220 தினார். சித்திக் ஏரியாவில் வந்து ஒரு கொய்த்தி வீட்டுக்கு சமைச்சிக்கிட்டு கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் 230 தினார் கொடுத்துருவாங்க. அப்துல்லாம்பாரக்கில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் 200 தினார் கொடுத்துருவாங்க. கர்நாடகாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் 200 தினார் கொடுத்துருவாங்க. வந்து அரதியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்து 200 தினார். உமலையமானில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு மோக்கத்துக்கு 2 மாதத்துக்கு டிரைவர் கேட்குறாங்க. சம்பளம் 200 தினார் கொடுத்துருவாங்க. ரூமு சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸ்கூல் டியூட்டி மட்டும்தான் இருக்குது. என்ன நம்பரை கான்டாக்ட் பண்ணால் நான் உங்கள் நம்பரை கொடுத்துருவேன். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், பொய் சட்டத்துக்கு உட்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ண முடியும். இரண்டாவது விழிப்புணர்வு வீடியோ ஒன்று குவைத்தில் பல்வேறு சமூக நல பணிகளை செய்து கொண்டிருப்பவர் தருகின்ற ஒரு விழிப்புணர்வு செய்தி கொண்டு இருக்கின்றது. தாயகம் செல்பவர்கள் விசேடமாக இந்த செய்தியை செவிமடுத்து தாயகம் செல்லுங்கள். இல்லை என்றால் மிகப்பெரிய வீண் அலைச்சல்களையும் வீண் செலவுகளையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபன் வணக்கம். நான் இப்போ ஒரு 3-4 நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்படி ஏர்போர்ட்டில் போயிட்டு அதாவது வெளியில் வேலை செய்கிறவங்க போயிட்டு உள்ளுக்கு இமிக்ரேஷனில் வந்து போக்கல அவங்க போலீஸ் கஸ்டடி எடுத்துட்டாங்க. அக்காமா கேன்சல் பண்ணியிருக்கின்ற ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தோம். அப்போ எப்படி அவங்க இப்போ வந்து ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் உள்ளுக்கு என்ட்ரு ஆகணத்தோட நீங்கள் என்ன செய்வீங்க, ஃபெஸ்ட்டுக்கு போர்டிங் போட்டுருங்க. போர்டிங் போட்டுனா நீங்கள் கொண்டு போகிற லக்கேஜ், அதாவது 50 கிலோ பாக்ஸாக இருக்கட்டும் 40 கிலோ பாக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்வீங்க, ஃபெஸ்ட்டுக்கு எந்த ஏர்லைன்ஸ் இருந்தாலும் உங்களோட போர்டிங்கில் போயிட்டு நீங்கள் அந்த லக்கேஜை பெல்ட்டில் போட்டுட்டு தான் நீங்கள் உள்ளுக்கு போவீங்க. லாஸ்ட்டாக போயிட்டு அந்த ஃபிங்கர் வைக்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த கேஸுகள் காட்டும். அதுக்கு முதல் நீங்கள் போகிறதுக்கு முதல் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அப்படி செக் பண்ணாமல் நீங்கள் உள்ளுக்கு சம்டைம் போயிட்டாலும் உங்களோட லக்கேஜுகள் வந்து ஃப்ளைட்டுக்கு போயிடும். போனதுக்கு பிறகு உங்களுக்கு திரும்பாது, உங்களோட கைக்கு கிடைக்காது. அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போகிற நீங்கள் உங்களோட போர்டிங் கார்டு, அதாவது நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு போயிட்டு பெல்ட்டில் சாமம் போடக்குள்ள உங்களோட போர்டிங் கார்டு ஒன்று தருவாங்க, உங்களோட சீட் நம்பர் எல்லாம் தருவாங்க. அந்த போர்டிங் கார்டு என்ன செய்யுங்க, உங்களோட நண்பர்களுக்கு யாருக்கா சரி ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஃபோட்டோவை பிடிச்சி அனுப்பிடுங்க. அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ஒன்றையும் உங்களோட டிக்கெட் காப்பியை அனுப்பிடுங்க. அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் சம்டைம் எல்லாம் வச்சு பாதுகாக்கணும், யாருக்கும் நடக்கக்கூடாது. உங்களோட அக்காமா கேன்சல் பண்ணியோ இல்லாட்டி சரி பிளாக் இருந்தோ என்ன சரி உங்களை போலீஸ் கஸ்டடி எடுத்தாலோ அந்த லக்கேஜை வந்து நீங்கள் டக்குண்டு அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஊருக்கு போகலன்னு தெரிஞ்சால் அவங்க என்ன செய்யலாம், அடுத்த நாள் வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற சைட்லேயே வந்து இடது பக்கத்தில் நாசுண்டு போட்டு இந்த பேக்கேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த போர்டிங் கார்டையும் உங்களோட பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டில் கொப்பியும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க, யாருக்கிட்ட இந்த பொருளை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க அதில் சைனப் பண்ணி அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் அதில் நிறைய பெருமதியான சாமான் போட்டிருப்பீங்க, முக்கியமான சாமான்கள் கொண்டு போவீங்க. அப்போ அந்த பொருளெலாம் வந்து நீங்கள் எடுக்காமல் போனால் அது அணியாமல் போயிடும். சரி, அப்போ அதனால் கட்டாயம் இந்த வேலையை செஞ்சிருங்க. உங்களோட போர்டிங் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். அந்த போர்டிங் கார்டு இருந்தால் எடுக்கலாம். நானும் இப்போ நேற்று போயிட்டு அந்த நான் முந்தின நாள் கொண்டு போனவங்களோட சாமானை எடுக்க போயிருந்தேன். அவங்களோட போர்டிங் கார்டு இருக்கல, அவங்களோட டிக்கெட் காப்பியும் பாஸ்போர்ட்டையும் வச்சு நான் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் போச்சு. அந்த போர்டிங் கார்டு இல்லாதனால எப்படியோ பொருட்களை நான் நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மாதிரி யாருக்கு சரி டவுட் இருந்தால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நான் அதுக்குரிய விஷயத்தை நான் சொல்லித்தரேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குவைத் மற்றும் சவுதி அரேபியா, கட்டாரில் சிக்கன் ஸ்டாக் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்பான விசேட அறிவித்தலை பார்ப்போம். ஏற்கனவே சவுதி அரேபியாவில் இவை தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் குவைத்திலும் தடை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. குவைத்தின் உணவு ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையகம் எகிப்து நாட்டில் தயாரிக்கப்படும் சிக்கன் ஸ்டாக் இதை பயன்படுத்தும் உறவுகள் விசேட கவனத்தில் கொண்டு இவை 480 கிராம் பேக்கேஜில் வருகின்றது. 2026 நவம்பர் 1 வரை முடிவு திகதி இருக்கின்றது. மக்கள் பயன்படுத்தும் விதத்தில் விற்பனைக்கு வெளியிட்டுள்ளனர். இது குறிப்பிட்ட தொகுப்பில் தடை செய்யப்பட்ட செயற்கை நிறங்கள் அதிகம் கலந்திருப்பதனால் மக்களுக்கு சுகாதாரக்கேடுகள் ஏற்படுகின்ற வகையில் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குவைத்தில் விற்பனைக்காக நுழையவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்துகின்றனர். ஆனால் இதை மற்ற நாடுகளுக்கு செல்கின்ற போது அங்கு வைத்து பயன்படுத்துவதை தவிர்க்கவும். நாட்டில் இவை விற்பனைக்கு வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
அதுபோல் தடை செய்யப்பட்ட செயற்கை நிறங்கள் கொண்ட தயாரிப்புகள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் உற்பத்தி செய்யப்பட்ட சில வளைகுடா நாடுகள் சந்தையிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் இந்த பொருள் 100% விலக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற விசேட அறிவித்தல் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் அரசு துறை ஊழியர்கள் தனியார் துறை விசா மாற்றம் தற்பொழுது நடைமுறையில் உள்ள விதிகள் திரும்பப்படுகின்றன. அதாவது நம்பர் 17 நம்பர் 18 விசா தொடர்பாக விசா மாற்றம் தொடர்பான ஒரு நடைமுறை இருந்தது. இது திரும்ப பெறப்படுவதாக அறியப்படுகின்றது. குவைத்தில் அரசு துறை ஊழியர்கள் தங்கள் விசாவை தனியார் துறைக்கு மாற்றுவதற்கு முன்பு இருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. இது உள்நாட்டு அமைச்சகத்தின் வீட்டு வசதி பிரிவு ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. புதிய விதிகளின் அடிப்படையில் தற்பொழுது அரசு துறையில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் நிபந்தனையின்றி தனியார் துறைக்கு விசாவை மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு ஊழியர் தனது கல்வித் தொகுதிகள் புதிய வேலைக்கு பொருந்தாவிட்டாலும் அல்லது புதிய வேலைத்தன்மை பழைய வேலிருந்து வேறுபட்டாலும் எளிதாக விசாவை மாற்ற முடியும். நாட்டில் வேலை செய்யும் சூழலை மேம்படுத்தவும் தொழிலாளர் பற்றாக்குறையை தீர்க்கவும் இந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் ரம்லான் நோன்பு கடைப்பிடிக்கப்பட்டு வரும் நேரம் குவைத்தில் மிக குறைவு என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய விளக்கம், வளைகுடா நாடுகளில் நோன்பு கடைப்பிடிக்கும் நேரம் குவைத்தில் மிக குறைவு, அதாவது 12 மணி நேரம் 53 நிமிடங்கள் என்று முதலிடத்தில் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஓமான் 12 மணித்தியாலயங்கள் 56 நிமிடங்கள், பின்னர் சவுதி அரேபியா 12 மணி நேரம் 58 நிமிடங்கள், எமிரேட்டில் 12 மணி நேரம் 59 நிமிடங்கள், பஹ்ரைன் மற்றும் கட்டார் 13 மணி நேரம் என்று கடைசியாக இருக்கிறது. ரமலான் மாதத்தில் முதல் நாட்களுக்கான தோராயமான வானியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. குவைத்தில் போதைக்கு அடிமையாகி பாட்டியை கொன்ற குவைத் குடிமகனுக்கு மரண தண்டனை. குவைத் ரொமீதியா பகுதியில் தனது பாட்டியை கொலை செய்த 30 வயதுடைய குடிமகன் ஒருவர் குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக செப்டம்பர் 2024 இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. போதை பழக்கத்துக்கு அடிமையான குவைத் குடிமகன் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமகன் ஒருவர் 85 வயதான தமது பாட்டியை இரக்கமின்றி கொடூரமாக படுகொலை செய்திருந்தார். குற்றத்தை கொடூரமானது என்று விசாரித்து அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்புகள் இன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. குவைத் குடிமகனுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்தார் நிகழ்ச்சி அழைப்பிதழ் உறவுகளே அனைவரும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம். வருகின்ற 7ஆம் தேதி இடம் டிவிஎஸ் வளாகம், முர்ஹாப் சிட்டி. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் ஹைதர் குழுமம் இணைந்து நடத்தும் 8வது ஆண்டு மாபெரும் இப்தார் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி மாலை 4 மணியளவில் அனைத்து தமிழ் மற்றும் அனைத்து கட்சி உறவுகளும் சமூக நல அமைப்புகளும் பொதுமக்கள் என்றும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தர அன்போடு அழைக்கின்றோம். இந்த அன்போடு வரவேற்பது ஹைதர் குழுமம். இடம் ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம். ஆகவே இந்த நேரடி அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றோம். ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி 3வது நாள் உரை நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. தலைப்பு மரண தருவாயில் மனிதனின் ஆசைகள். உரை மௌலவி நியாஸ் சிராயி அவர்கள் உரை நிகழ்த்தியிருந்தார். இவர் இஸ்லாமிய அழைப்பாளர், இலங்கை என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய தவாஃப் சென்டர் குவை சார்பாக இவை இடம்பெற்றிருந்தது. பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு இதில் பயன்பெற்றனர். நன்றி. இன்றைய செய்திகள் எப்படி இருந்தது உறவுகளை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உங்களிடம் செய்திகள் இருந்தால், குவைத் பற்றிய செய்திகள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் வலைத்தளமூடாக அனுப்பி வைக்குமாறும் அன்போடும் பண்போடும் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள். எமது யூடியூப் சேனலுக்கு புதியவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். குவைத் மற்றும் ஏனைய வலைத்தளங்களில், குவைத் செய்திகள் பற்றிய வலைத்தளங்களில் எமது செய்தியை சென்றடைய செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.